மனிதரின் மேம்பாடு ஆண்டவரின் கையில் உள்ளது. மறைநூல் அறிஞர்களை அவர் பெருமைப்படுத்துவார். சீராக்கின் ஞானம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மனிதர் உழைப்பதால் மட்டும் வளர முடியாது, கடவுள் நினைக்க வேண்டும். மறைநூல் அறிஞர்களை பெருமைப்படுத்தும் அவரது கையில் நம் மேம்பாடு உள்ளது. நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள், பேர் கொண்ட திருநாள் கொண்டாடுகின்ற அனைத்து மக்களையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். இன்றைய நாள் ஆசீர்வாதம் மிக்க நாளாக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக மாற நாம் இறைவனை வேண்டுவோம். இறைவன் நம்மையும் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 82. லேவியர் 8ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. ஆரோன் அவர் தம் மகன்கள் ஆகியோரின் திருநிலைப்பாடு என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனையும் அவனுடன் அவன் புதல்வரையும் வரவழைத்து உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் மற்றும் ஒரு கூடையில் புளிப்பற்ற அப்பங்களையும் கொண்டு வரச் செய். மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் கூடி வரச் செய் என்றார். மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தான். சந்திப்பு கூடார நுழைவாயில் முன் கூட்டமைப்பு குழுமிய போது மோசே கூட்டமைப்பிடம் இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி ஆரோனையும் அவர் புதல்வரையும் வரவழைத்து தண்ணீரில் குளிக்க செய்தான். உள்ளங்கியை உடுக்கச் செய்து இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை அணிவித்து ஏப்போதை அவர் மேல் போட்டு ஏப்போதின் கைவண்ண பட்டையை அவருக்கு கட்டி மார்பு பட்டையை அவருக்கு அணிவித்து அதில் ஊரிம் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்முடியான பொற்பட்டத்தை கட்டினார். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுறைவிடத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 முறை தெளித்து பலிபீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் நீர் தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார். ஆண்டவரது ஆணைப்படி மோசே ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுத்துவித்து இடைக்கச்சைகளை கட்டி தலையில் பாகை அணிவித்தார். பின்னர் பாவம் போக்கும் பலிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவர் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளை சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி கரை நீக்க பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்புகளையும் பலிபீடத்தில் மோசே எரித்தார். காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிட்டு கொளுத்தினார். பின்னர் அவர் எரிபலிக்கான ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் தலை மீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். ஆட்டுக்கிடாய் துண்டிக்கப்பட்டது. மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் எரித்து குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின்னர் ஆட்டுக்கிடாய் முழுவதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் எரிபலியாக எரித்தார். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி. பின்னர் அவர் திருநிலைப்பாட்டுக்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் தலை மீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது எடுத்து ஆரோனின் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசினார். பின்னர் அவர் ஆரோனின் புதல்வரையும் அழைத்து அவர்களுடைய வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் சிறிது இரத்தத்தை பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் கொழுப்பு வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து ஆண்டவர் திருமுன் வைத்திருக்கும் புளிப்பற்ற அப்பக்கூடையிலுள்ள
புளிப்பற்ற நெய்யப்பம் ஒன்றும் எண்ணெயில் தோய்த்த அப்பம் ஒன்றும் அடை ஒன்றும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் வலது முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவற்றையெல்லாம் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவர் புதல்வருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அசைத்து அவற்றை அவர்கள் உள்ளங்கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியோடு எரித்தார். இது திருநிலைப்பாட்டு பலி. இதுவே ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி. பின்னர் மோசே நெஞ்சு கரையை எடுத்து அதை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறு திருநிலைப்பாட்டிற்கான ஆட்டுக்கிடாயில் அது மோசேயின் பங்காயிற்று. மோசே திருப்பொழிவு எண்ணெயிலும் பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர் தம் உடைகள் மேலும் ஆரோனின் புதல்வர்கள் மேலும் அவர்கள் உடைகள் மேலும் தெளித்தார். இவ்வாறு ஆரோனையும் அவர் உடைகளையும் அவர் புதல்வரையும் அவர்கள் உடைகளையும் புனிதப்படுத்தினார். பின்னர் மோசே ஆரோனையும் அவர் புதல்வரையும் நோக்கி, நான் கட்டளையிட்டவாறு அந்த இறைச்சியை சந்திப்பு கூடார நுழைவாயில் முன்பாக சமைத்து அத்துடன் திருநிலைப்பாட்டு காணிக்கை கூடையில் இருக்கும் அப்பத்தையும் உண்பீர்கள். இறைச்சியிலும் அப்பத்திலும் எஞ்சியிருப்பதை நெருப்பிலிட்டு கொளுத்தி விடுங்கள். திருநிலைப்பாட்டு நாட்கள் முடியும் வரை 7 நாட்கள் சந்திப்பு கூடார நுழைவாயிலை விட்டு நீங்காதீர்கள். 7 நாட்கள் நீங்கள் புனிதப்படுத்துவீர்கள். இன்று செய்யப்பட்டது உங்கள் கரையை நீக்குவதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டதாகும். நீங்கள் சாகாதபடி 7 நாட்கள் இரவும் பகலும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள். இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார். மோசேயின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் புதல்வரும் செய்தனர். இவ்வாறு லேவியர் 8ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. திருநிலைப்படுத்தப்பட்ட ஆரோனும் புதல்வர்களும் எவ்வாறு இறைவனுக்கு பலி செலுத்துகின்றார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தவ காலத்துல எவ்வளவோ ஜபம் பண்ணிட்டேன், இருந்தாலும் அதிக கஷ்டம், அதிக கவலை, அதிக நெருக்கடி சந்திக்கிறீர்களா? கவலையை விடுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜோன்.